இந்த 12ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் அங்கே டெல்லிக்கு அவர் பயணம் செல்கிறார். அது என உறுதி தான் அவர் செல்லவிருக்கிறது. இன்றைக்கு ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். அவங்க சட்ட வல்லுநர்களோட ஏதோ ஒரு கலந்து உரையாடி இருக்காருன்ட்டு. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் அரசியல் என்ன பண்ணுதுன்னா, பிஜேபியும் சரி இங்கே ஆளுங்கட்சியும் சரி அக்டோபர் திங்கள் 13ஆம் தேதி அரசு தரப்பில் நம்ம அரசு தரப்பில் வாதிடுறாங்க. சிபிஐக்கு விசாரணை போகக்கூடாது, இதை இது பண்ணணுன்ட்டு தமிழக அரசு வாதாடுது. அப்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்டோபர் 14 செவ்வாய் சிபிஐ விசாரணை இவங்க மேற்கொள்ளணுன்ட்டு விசாரணை தொடங்குறாங்க. அப்போ விசாரணை தொடங்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு சம்மன் கொடுத்த விவரத்தை சொல்கிறேன். செக்ஷன் 151 154 இப்போ சிஆர்பிசி, இப்போது 154 பிஎன்எஸ்எஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே என்ன நடந்தது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இங்கே எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் இது பண்ணாங்க. செக்ஷன் 161 என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் யார் எடுப்பாங்கன்னா, எதிர்க்க இருக்க ஒரு கடையோ இல்லை ஒரு மொட்டை மாடியிலையோ இல்லை ஒரு வீட்டிலையோ இல்லை அங்கே வந்த நபர்களோ இங்கே எப்படி கூட்டம் கூடிச்சு, இல்லை இங்கே என்ன மாதிரி சம்பவம் நடந்தது, இது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் எடுங்கி அதில் ஒரு 200 பேரை சேர்க்கலாம், 100 பேரை சேர்க்கலாம். அப்போ யாரையுமே குற்றவாளின்னு சேர்த்துட முடியாது. அப்போ இவங்க ஒரு ரஃப்பான ஒரு ஸ்கெட்சை போடுவாங்க. ஸ்கெட்சை போட்டு வரைபடம் போட்டுட்டு இதில் யார் யார் வரா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சார், அவர் பேரை சேர்த்துருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா சார் பேர், அப்போ இன்னொரு முக்கிய நபர்கள் பேர்லாம் சேர்க்குறாங்க. இப்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சேர்க்கறதுக்கு என்னென்னா, அவர் அவருக்கு ஒரு சம்மன், இது எதனால இந்த இன்சிடென்ட் நடந்தது, அது விசாரணைக்கு புலனாய்வுத்துறை விசாரணை பண்ணுறதுக்கு எந்த ஒரு தவறும் கிடையாது. அவர் கைது மேற்கொள்வாரா கைது பண்ண மாட்டாரான்றது ஆளுங்கட்சியோட சென்ட்ரலோடைய ப்ரெஷரில் இருக்கலாம். பட் போலீஸ் என்னென்னா விசாரணை நடப்பாங்க. இதுலேயே ஒரு வேளை எஃப்ஐஆரை ஆல்டர் பண்ணாங்கன்னா, ஆல்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்டரில் குற்றவாளியும் சேர்க்கலாம், இல்லை அடிஷ்னல் குற்றவாளியும் இதில் சேர்க்கலாம். எதனால இந்த விஷயம் நடந்ததுன்ட்டு. அப்போ இதில் முக்கிய புள்ளிகள் எதுக்காக தமிழக அரசு உங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டான்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க, இதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம்.